நாள் யோனா ஊழியம் செஞ்சார், 1,20,000. 120 வருஷம் ஊழியம் செஞ்சார் நோவா, 7 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. எவ்வளவு நாள் ஊழியம் செய்யறன்றது முக்கியம் இல்லை. 7 நாள் 3 நாள் ஊழியத்தில் 1,22,000 பேர் ரட்சிக்கப்பட முடியும், 20,000 பேரும். 120 வருஷம் ஊழியம் செஞ்சு 7 பேர் மட்டும் ரட்சிக்கப்படுவதும் முடியும். யாரை கொண்டு ஆண்டவர் எதுவும் செய்வான்னு தெரியாது. தாவீது அரண்மனைக்குள்ள போகணும்னா சவுலுக்கு பேய் பிடிக்க வைப்பாரு. முதல்ல அரண்மனைக்குள்ள பேய் போகணும், அப்புறமேல அந்த பேயை விரட்ட தாவீது போவார். ஆண்டவர் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் செய்வார். அவர் வேலை ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வார், என்ன வேணாலும் செய்வார். நான் தான் இங்கே ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சா மொர்தேகாய் சொன்ன வார்த்தை, யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியில் வரும். அதான் காட்ஸ் தக் லைஃப். நீ தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காத ஆரோன், நீ இல்லைன்னா வேற ஆள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஊழி நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளாம் செத்ததுக்கு அப்புறமும் அவருடைய வருகை வரைக்கும் ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கும். பீப்புள் ஆஃப் காட் வில் டை, ஒர்க் ஆஃப் காட் வில் நெவர் டை. ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உனக்கு ஒரு வாய்ப்பு, செஞ்சா செய், இல்லை ஒன்றுமே செய்யாமல் உபத்திரம் கொடுக்காருமே அமைதியாக இரு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், நானும் பரலோகத்தில் சந்தோஷமாக இருப்பேன். போயிட்டே இரு. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, போயிட்டே இரு. ஆனால் அப்பா வீட்டுக்கு வராமல் இருந்துடாத. நீயாவது வந்துரு, ஸ்டாண்டிங்லேயாவது வந்துரு. ஆனால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தேடு, சேரு, டீம் போடு, உட்காந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்னு சிந்திச்சு பார். காலத்தை புரிஞ்சுக்கோ. குருவிக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இல்லை. இப்படி தான் கேட்கணும். ரொம்ப நாகரிகமாக எரேமியா கேட்குறாரு. அதுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையே. காலத்தை பார்த்தா எங்கே இருக்க வேண்டியவங்க இன்னும் இப்படி இருக்கிறீங்களே, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவு பெற போகிறீங்க. நான் கேமராக்காக பேசலை, வாய்ப்புக்காக பேசலை. ஏன்னா இந்த இடத்தினுடைய வேல்யூ எனக்கு தெரியும். இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு நான் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், கதவு தட்டினது எனக்கு தெரியும். இன்றைக்கி வயசு 41, மனைவி பிள்ளை அங்கே இருக்கிறாங்க, இங்கே நான் வந்திருக்கிறேன். இந்த நேரத்தை பயன்படுத்தணும், யாருக்காவது பிரயோஜனப்படணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்றதுக்காக இங்கே ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஒன்றும் கிடையாது, ஐ எம் ஜஸ்ட் ஒரு 70 கிலோ மண், அவ்வளோதான். ஆனால் கர்த்தருடைய வேலை நடக்கணும்னா சிந்திச்சு பாருங்கள். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ், தம்பி உன் காலை தொட்டு கேட்குறேன், தங்கச்சி காலை தொட்டு கேட்குறேன், டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது. இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கும். இன்னொரு 20 இயர்ஸ், இன்னொரு 30 இயர்ஸில் ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம், இல்லை ஒரு வேலை அப்படி கொஞ்சம் போனோன்னே, பாளையம் பின்வாங்கினதுக்கப்புறம், ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் பாளையம் பின்வாங்கினதுக்கப்புறம், அப்போ தெரியும் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. எல்லாம் அழகு சொட்டை விழுவும். அதுதான்மா, அதுதான் தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். எல்லாம் அப்புறம் போயிடும், பணம் எல்லாம் போயிடும். ஒன்லி வாட்ஸ் டன் ஃபார் கிரைஸ்ட் வில் லாஸ்ட் ஃபார் எவர்.